இந்த கிளாஸ்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா, நம்ம ஆப்டிடியூட் அதாவது குரூப் 2A மெயின்ஸ் இப்போ எழுதியிருப்போம். அந்த மெயின்ஸ்ல வந்து ரீசனிங்ல இருந்து ஒரு 50 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்னென்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இந்த கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டினா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினா வந்து ஆக்சுவலா வந்து வென் டயக்ராம் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. Which of the following diagrams best represent the relationship among classes given below அப்படின்னு. ஸோ ரெட்டு, ப்ளூ, கிரீன் இந்த மாதிரி 3 கலர் கொடுத்தது. அந்த 3 கலருக்கான கரெக்டான வென் டயக்ராம் எது, அதாவது கரெக்டான வெண்படம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. 3மே வேற வேற கலரு. ஸோ 3மே டச் ஆகாத மாதிரி இருக்கிறது தான் ஆன்சரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ஆப்ஷன் டி. சரியா? சோ ஆப்ஷன் டி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அதாவது 3மே வேற வேற கலரு. சோ வேற வேற கலர்ன்றனால 3மே ஒரு கலருக்குள்ள இன்னொரு கலர் இருக்க வாய்ப்பே இல்லை. சோ அப்படி இருக்குன்றனால இதெல்லாம் ஆன்சர் வர வாய்ப்பே இல்லை. சரியா? சோ ஆப்ஷன் டி ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன். சோ இதுல the columns and the rows of matrix 1 are numbered from 0 to 4 and matrix 2 from 5 to 9 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So இதுல matrices can be represented first by its row and then columns number. Identify correct set of word road அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ அதாவது ரோடு அப்படின்ற வார்த்தை இங்க 6 இருக்காப்பா. இது ஓ, இது ஏ, இது டி. ஸோ இதுல 6 அப்படின்றது எனக்கு 1 1 இருக்கும் போதுதான் 6 வருது. சரியா? அப்ப 1 1 இங்க இருக்கா. அதே போல எனக்கு ஓ அப்படின்ற ஆன்சரு 1 3 அப்படின்னு இருக்கும்போது தான் வருது. அதுதான் இங்க 1 இங்க 3. ஸோ நெக்ஸ்ட் ஏன்ற ஆன்சரு இங்க 6 இங்க 7 67ல வருது. அதே போல டின்ற ஆன்சரு இங்க 6 இங்க 9. ஸோ 69ல வருது. ஸோ அதனால ஆன்சரு ஆப்ஷன் சி 11 13 67 69. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். ஸோ மேட்ரிக்ஸை பேஸ் பண்ணியும் கொஸ்டின் கேட்கறாங்க. இதுக்கப்புறம் நம்ம இதையும் பார்க்கணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதாவது செலக்ட் த ஆப்ஷன் இன் விச் த நம்பர்ஸ் ஷேர் த சேம் ரிலேஷன்ஷிப் as that shared by the given pair of numbers 30:42 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டின் ஆக்சுவலா சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்ஸ் அப்படின்ற டாபிக்ல கேட்ட ஒரு கொஸ்டின். சரியா? சோ இதுல நமக்கு எந்த ஒற்றுமை இருக்கு, என்ன வேற்றுமை இருக்கு, அதை பேஸ் பண்ணி ஒரு டாபிக் இருக்குப்பா. அதுல கேட்ட ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதுல சேம் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. சரியா? அதாவது கொடுக்கப்பட்ட எண்ஜோடி 30:42 உள்ள தொடர்பை போன்ற எண்ஜோடியினை தேர்வு செய்க. சோ இத 30 நான் 5:6 எழுதிக்கிறேன். அதே போல 42 6:7 எழுதிப்பேன். சரியா? சோ அதே போல இங்க எந்த ஆப்ஷனை எழுத முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன். 12 3 4s are 12 எழுதலாமா? அதே போல 20 4 5s are 20 எழுதலாம். கரெக்டா? சோ இந்த மாதிரி வேற எந்த ஆப்ஷனும் எழுத முடியாது. அதனால ஆப்ஷன் ஏ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சோ நெக்ஸ்ட் ஒன், a tree always has which of the following அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு மரம் எப்போதும் பின்வருவனவற்றுள் எதை கொண்டு இருக்கும் அப்படின்னு. நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு மரம் அப்படின்றது கிளை இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? அதே போல இலைகள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே போல பழங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா கண்டிப்பா ஒரு மரத்துல வேர் எப்பவுமே இருக்கும். சரியா? அப்ப ரூட்ஸ் அப்படின்றது தான் இங்க ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Study the following figure carefully and answer the given questions அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆக்டர்ஸ், டான்சர்ஸ், சிங்கர்ஸ் இந்த மாதிரி 3 பேரை கொடுத்திருக்காங்க. சரியா? தமிழ்லயும் அதேதான். நடிகர்கள், நடன கலைஞர்கள், பாடகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த வென் டயக்ராம்ல அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, which region represents dancers who are neither singers nor actors அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது அவங்க பாடகர்களா இருக்கலாம், ஆனா நடிகர்களாகவோ நடன கலைஞர்களாகவோ இல்லாம இருக்கிறவங்க யாரு, எத்தனை பேரு அப்படின்னு கேட்டிருக்காங்க.
சரியா? அந்த மாதிரி இருக்கிறவங்க இங்க தெளிவா புரிஞ்சுங்க, எனக்கு நடிகர்கள்ல இருக்கக்கூடாது. சரியா? அதே போல இங்க வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாருங்க, பாடகர்களாகவும் நடிகர்களாகவும் இல்லாத நடன கலைஞர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ பாடகர்களாக இருக்கக்கூடாது, நடிகர்களாகவும் இருக்கக்கூடாது, நடன கலைஞர்களாக மட்டும் இருக்கலாம் அப்படின்னா 6 அப்படின்றது ஆன்சரா இருக்குமா? நடன கலைஞர்கள்ல மட்டும் இருக்கிறது 6 மட்டும் தான். அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, விச் ரீஜன் ரெப்ரசன்ட்ஸ் டான்சர்ஸ், அவங்க டான்சர்ஸா இருக்கணும், who are neither singers nor actors, அதாவது சிங்கராகவும் ஆக்ட்ரஸாகவும் இல்லாம டான்சரா மட்டும் இருக்கிறவங்க யாருன்னு கேக்குறாங்க. 6 ஆன்சர். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒன், இது கோடிங் டிகோடிங்ல கேட்ட ஒரு கொஸ்டின். இன் எ சர்டைன் கோட், இதுல ஐஎல் பி இங்க பி, இதுக்கு என்ன மீன்னா ரோசஸ் ஆர் ப்ளூ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதே போல எஸ்ஐகே ஹெச்இஇ, இதுக்கு என்ன மீன்னா ரெட் ஃபிளார்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அதே போல பிஇஇ எம்ஐடி ஹெச்இஇ, இதுக்கு ஃப்ளவர்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல ரெட்டுக்கான கோட் என்ன அப்படின்றதுதான் கொஸ்டின். சோ இதுல நான் என்ன செய்யறேன்னா, ஃபர்ஸ்ட்லயும் செகண்ட்லயும் தேர்ட்லயும் எது காமனா இருக்கு? ஃப்ளவர்ஸ் காமனா இருக்கா? சோ இங்கேயும் பாருங்க, செகண்ட்லயும் தேர்ட்லயும் காமனா ஹெச்இஇ காமனா இருக்கு. அப்ப ஃப்ளவர்ஸுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தா ஹெச்இஇ. அதே போல ஃபர்ஸ்ட்லயும் தேர்ட்லயும் எது காமனா இருக்குன்னா ஆர் காமனா இருக்கா? இங்க ஃபர்ஸ்ட்லயும் தேர்ட்லயும் பிஇஇ காமனா இருக்கு. அப்ப ஆருக்கு என்ன ஆன்சர்னு கேட்டிருந்தா பிஇஇ. சரியா? சோ இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, இதுல ரெட்டுக்கு என்ன ஆன்சர்னு கேக்குறாங்க. இங்க ரெட் இருக்காமா? ரெட்டுக்கு ஆன்சரா இங்க இருக்குது எஸ்ஐகே. சோ என்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. சோ ஆப்ஷன் பி ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட், ஒரு அட்ரஸ் மேட்சிங் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டினா தான் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இது ஒரிஜினல் அட்ரஸ், அதாவது மிஸ்டர் பி ஜெயபிரகாஷ் எம்எஸ்சி எம்எஸ்சி எம்ஏ, நம்பர் வந்து 14/33 ஸ்டேஷன் ரோடு, அண்ணனூர், சென்னை 6,77,77 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா, இங்க ஜெயபிரகாஷ்னு கொடுத்துருக்காங்க, ஆனா எனக்கு ஜெயக்குமார்னு இருக்கு, அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. ரெண்டாவது ஆப்ஷன்ல பாருங்க, ஒரிஜினல் அட்ரஸ்ல எம்எஸ்சி எம்எஸ்சி எம்ஏன்னு இருக்கு, ஆனா நம்ம அட்ரஸ்ல எம்எஸ்சி மட்டும் தான் இருக்கு, அதனால ரெண்டாவது ஆப்ஷனும் தப்பு. மூணாவது ஆப்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 14/33 அப்படின்றது டோர் நம்பரா கொடுத்துருக்காங்க, ஆனா இங்க 14 மட்டும் தான் இருக்கு, அதனால தேர்ட் ஆப்ஷனும் வராது. சோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டான அட்ரஸா இருக்கும், அதனால ஃபோர்த் ஆப்ஷன் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியான முகவரி எதுன்னு கேக்குறாங்க. சோ ஃபோர்த் ஆப்ஷன் ஆன்சரா இருக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒன், அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் வில் பி தேர் இன் த பிளேஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க் இன் த ஃபாலோயிங் சீரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது ஆக்சுவலா நம்ம என்ன செய்யலாம்னா, இ வந்து 5th லெட்டர், ஜி வந்து 7th லெட்டர், 5 7s are 35. அதே போல ஐ வந்து 9th லெட்டர், கே வந்து 11th லெட்டர். நான் எப்படி எடுத்திருக்கேன்னா A1 B2 C3 இந்த மாதிரி எடுத்துட்டு போறேன்னு வைங்களேன். சோ அப்படி எடுத்தா இ வந்து எனக்கு 5th லெட்டராகவும், ஜி வந்து எனக்கு 7th லெட்டராகவும் இருக்கும். சரியா? அதே போல ஐ 9th லெட்டராகவும், கே 11th லெட்டராகவும் இருக்கும். Q வந்து 17, S 19, U 21, W வந்து 23. சோ 21ஐயும் 23ஐயும் பெருக்கினா இந்த 483 வரும். 17ஐயும் 19ஐயும் பெருக்கினா இந்த 323 வரும். சோ இங்கேயும் பாருங்க, எனக்கு 11 இருக்கா, இதுக்கப்புறம் இருக்கிற ஆட் நம்பர்ஸ் 13 1 15 1. ஏபிசிடில 13வது லெட்டர் எம், 15வது லெட்டர் ஓ. சரியா? இதை தாண்டி இதை ரெண்டையும் பெருக்கி வர
ஆன்சர் சொல்லணும். ஸோ இது ரெண்டையும் பெருக்கி 5, 7, 9, 11. அப்ப அது ஓன்னு எழுதிட்டு இது இல்லாம அதை ரெண்டையும் 195 வருமா? சோ MO 195 அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒன் PTVX AEGIE LPRT. சோ இதுல டேஷ் கொடுத்துட்டு HLNP அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. சோ இதுல மிஸ்ஸிங் லெட்டர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ இதுல பாருங்க A1 B2 C3 இந்த மாதிரி நம்பர் கொடுத்தா P16வது எழுத்து T20 V22 X24 A1 E5. சோ G வந்து எனக்கு 7 I வந்து 9 L12 P16 H வந்து 8 L12 N14 P16. சோ கொடுத்திருக்கிற கொஸ்டின்ல எல்லாமே என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் லெட்டருக்கும் ரெண்டாவது லெட்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 4, அதுக்கப்புறம் ஒரு 2, அதுக்கப்புறம் ஒரு 2. சோ பேட்டர்ன் என்னன்னா +4 +2 +2. W வந்து 23பா. சரியா? A1 C3 E5. சோ X 24 Y. ஓகேவா? சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் A WACE. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன் pointing to a boy, Veena said, he is the only son of my grandmother, only child. How is the boy related to Veena அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு பையனை சுட்டி காட்டி வீணா என்ன சொல்றாங்கன்னா அவன் என் பாட்டியின் ஒரே குழந்தையின், என் பாட்டியோட ஒரே குழந்தை அப்படின்றது யாருன்னா அவங்க அம்மா இல்ல அவங்க அப்பாவா இருக்கலாம். சரியா? அதாவது இப்ப என் பாட்டியோட ஒரே குழந்தைன்றது யாரா இருக்கலாம்? ஒண்ணு எங்க அம்மாவா இருக்கலாம் இல்ல எங்க அப்பாவா இருக்கலாம். சரியா? எங்க அம்மாவுடைய இல்ல எங்க அப்பாவுடைய ஒரே மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் ஒரு பையனை சொல்லுதுன்னா அந்த அம்மா அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் உள்ள உறவு என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க கொஸ்டின். தெளிவா புரிஞ்சுங்க. இப்ப நான் இருக்கேன், நான் யார் சொல்றேன்னா என்னுடைய பாட்டியோட ஒரே குழந்தை. என்னுடைய பாட்டியோட ஒரே குழந்தை அப்படின்றது என் அம்மாவா இருக்கலாம் இல்ல எங்க அப்பாவா இருக்கலாம். எங்க அப்பான்னு எடுத்துக்கிறதே எங்க அப்பாவுடைய ஒரே மகன் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பெண்ணு, ஏன்னா இந்த கொஸ்டினை சொல்றது யாருன்னா வீணான்ற ஒரு பெண்ணுப்பா. சோ வீணான்ற ஒரு பெண் என்னுடைய ஒரே குழந்தையோட ஒரே மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை காமிக்குது. சரியா? என் பாட்டி அப்படின்னா வீணாவோட பாட்டியோட ஒரே பையன் அப்படின்னா அது வீணாவோட அப்பா. வீணாவோட அப்பாவுடைய ஒரே பையன் அப்படின்னா அது வீணாக்கும் அந்த பையனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் சிஸ்டர் பிரதரா இருக்கும். சரியா? அண்ணன் தங்கச்சியா இருப்பாங்க, இல்லைன்னா அக்கா தம்பியா இருப்பாங்க. கொஸ்டின்ல அந்த பையன் வீணாவுக்கு என்ன உறவுன்னு கேக்குறாங்க. என்னவா இருப்பான்? சகோதரனா இருப்பான். சோ பிரதர் அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒன். சோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா வயலட்டு, அதுக்கு ஒரு கோடு, கிளியருக்கு ஒரு கோடு, வவல்ஸ்க்கு ஒரு கோடுன்னு கொடுத்துருக்காங்களா? சோ இதுல மூணுத்துலயும் காமனா இருக்கிறது என்னென்ன லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாருங்க. இதுல என்னென்ன காமனா இருக்கு? ஈன்ற லெட்டர் மூணுத்துலயும் காமனா இருக்கா? சரியா? அப்ப இங்கேயும் மூணுத்துலயும் எனக்கு காமனா இருக்கிறது என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எனக்கு மூணுத்துலயும் காமனா Q இருக்கு. சரியா? அப்ப Q போயிடும். அதே போல வேற என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துல எது காமனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துல எனக்கு எது காமனா இருக்குன்னா எல்லும் பாருங்க மூணுத்துலயும் காமனா இருக்கு. சோ எல்லும் காமனா இருக்குன்னா இங்க வேற எதனா மூணுத்துலயும் காமனா இருக்காப்பா? சோ மூணுத்துலயும் காமனா இருக்கிறது P. கரெக்டா? சோ அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? LE அப்படின்றது PQக்கு ஆன்சரா இருக்கலாம். சோ இதெல்லாம் போயிடுச்சு. சரியா? இதெல்லாம் இல்ல. அதே போல இங்கேயும் LE இல்ல, இங்கேயும் LE இல்ல, இங்கேயும் EL இல்ல. சரியா? நெக்ஸ்ட் வேற எதனா காமனா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்லயும் லாஸ்ட்லயும் VOக்கு இங்க VO. சரியா? இங்க CRக்கு CR போயிடும். ரைட்டா? சோ அப்போ VOக்கு இங்க CR போயிடுச்சு. நமக்கு இருக்கிறது இங்க IETE.
இங்க CARக்கு TUS, Wக்கு ஆப்போசிட்டா Dன்னு இருக்கு. சரியா? Wக்கு ஆப்போசிட்டா D இருக்கு. அப்போ D வரதுதான் ஆன்சரு. D வர மாதிரி இருக்கிறது எனக்கு B ஆப்ஷன் வரலாம், இல்ல A ஆப்ஷன் வரலாம். நல்லா புரிஞ்சுங்க, இங்க Wல ஸ்டார்ட் ஆகுது. Wல ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்போ எனக்கு வர ஆன்சர்ல கண்டிப்பா என்ன வருது? D வருது. சோ D வர மாதிரி இருக்கிறது எனக்கு A ஆப்ஷன் இல்லைன்னா B ஆப்ஷன். சரியா? சோ D வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. கரெக்டா? சோ வேற என்ன நமக்கு க்ளூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுல நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? IETன்னு இருக்கு. இதுலயும் பாருங்க ஐடின்னு கொடுத்துருக்காங்க, இங்க ARன்னு இருக்கு. சரியா? வேற எதனா க்ளூவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சரியா? இதுல இப்படி கேன்சல் ஆகும்போது இதுல பியும் கேன்சல் ஆகுதா? சோ அப்ப ஏன்றது ஆன்சரா இருக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒன், இங்க இஃப் எ மிரர் இஸ் பிளேஸ்ட் ஆன் லைன் MN விச் இஸ் த கரெக்ட் இமேஜ் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த இமேஜுக்கு மிரர் இமேஜ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இது நமக்கு பார்த்தாலே தெரியுது, ஆப்ஷன் பி ஆன்சரா இருக்கும். ஓகேவா? சோ ஆப்ஷன் பி அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே. சோ நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் கேரக்டர் ஃப்ரம் அமாங் த கிவன் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க 5, இதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க 1, 5 ஸ்கொயர் பண்றேன் பிளஸ் 1 ஸ்கொயர் பண்றேன் 25 பிளஸ் 1 26. அதே போல இதுக்கு டிஃபரன்ஸ் 2, இதுக்கும் டிஃபரன்ஸ் 2, 2 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயரு 4 பிளஸ் 4 8ன்னு வரும். அதே போல இங்க டிஃபரன்ஸ் பார்த்தா 7 ஸ்கொயரா, அதாவது 7ன்னு வரும், 7 ஸ்கொயர் பிளஸ் இங்க டிஃபரன்ஸ் பார்த்தா 4, அப்ப 4 ஸ்கொயர், அப்ப 49 பிளஸ் 16 ஆட் பண்ணீங்கன்னா 65 ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், out of 5 consonants and 5 vowels, how many strings of 2 consonants and 3 vowels can be formed அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது நம்ம என்ன செய்யலாம்னா பெர்முடேஷன் காம்பினேஷன் மெத்தட்ல போடணும். சரியா? அப்ப நான் என்ன செய்யறேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு 5C2 என்ன அப்படின்னு பாக்குறேன். 5 வவல்ஸ்ல 5 கான்சனன்ஸ்ல 2 கான்சனன்ஸ் என்ன இன்ட்டு அகைன் 5C2 கண்டுபிடிக்கணும். ஏன்னா அது ஃபார்முலா பிரகாரம் 5C3 அப்படின்றத நம்ம என்ன செய்வோம், 3 - 2 போடுவோம்ல. சரியா? அப்போ இங்கேயும் 5 × 4 × 1 × 2, இங்கேயும் 5 × 4 × 1 × 2. ஸோ இத கேன்சல் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தா 100ன்னு வருமா? இதுவும் 10, இதுவும் 10, 100ன்னு வரும். சரியா? இப்ப இதுல நான் என்ன செய்யறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இப்பதான் நான் வந்து எவ்வளோ இது இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கேன்பா. நம்பர் ஆஃப் வேஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கு நம்பர் ஆஃப் வேஸ் மட்டும் வேணாம், அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸும் வேணும் அப்படின்னு கொஸ்டின்ல கேக்குறாங்க. சரியா? சோ அரேஞ்ச்மெண்ட்ஸும் வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா பெர்முடேஷனும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்ப பெர்முடேஷனும் கண்டுபிடிக்கணும்னா அந்த மொத்தமே 5 லெட்டரு. சோ அப்ப இது 5 ஃபேக்டோரியல்னு எடுத்துக்கிறேன். 5 ஃபேக்டோரியலுக்கான ஆன்சர் 120. இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மொத்தமா 12,000 அப்படின்னு வரும். சோ 12,000 அப்படின்றது ஆன்சர், ஆப்ஷன் சி. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் 100C98 - 100C0 இதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? 100C98 அப்படின்றத 100 × 99 by 1 × 2ன்னு எடுத்துக்கலாம். மைனஸ் 100C0க்கான ஆன்சர் 1. இத ஒரு முறை இது 50 முறை அடிக்கலாமா? சோ இதை மல்டிப்ளை பண்ணா 4950ன்னு வரும். இதுல இருந்து 1 மைனஸ் பண்ணீங்கன்னா 4949 அப்படின்றது ஆன்சர். சோ ஆப்ஷன் டி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5 girls are sitting in a row. ராசி is not adjacent to சுலேகா. அதாவது 5 பெண்கள் ஒரு வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல ராசி அப்படின்றவங்க சுலேகா அல்லது அபாவுக்கு அருகில் இல்லை. ஓகே. அனுராதா வந்து சுலேகாக்கு அருகில் இல்லை. ஓகே. ராசி வந்து மோனிகாக்கு அருகில் இருக்கிறார். வரிசையில் நடுவில் மோனிகா இருக்கிறார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ மோனிகா நடுவுல இருக்காங்க. சரியா? இப்ப இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ராசி அப்படின்றவங்க சுலேகாக்கும் அல்லது அபாவுக்கு அருகில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்ப நான் இங்க சுலேகாவும் இன்னொரு இடம் ராசி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன்னு வையேன், இவங்களுக்கு அருகில் இல்லை. ஓகே. சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? அனுராதா வந்து சுலேகாக்கு அருகில் இல்லை. சோ அனுராதா அப்ப இந்த சைட் தான் இருப்பாங்க. ஓகேவா? அனுராதா இந்த சைடு எடுத்துக்கிறேன். அதே போல ராசி வந்து மோனிகாக்கு அருகில் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ராசி அப்படின்ற ஒருத்தர் மோனிகாக்கு அருகில் இருக்கிறார். சோ மோனிகாக்கு பக்கத்துல ராசி இருக்காங்க. ஓகேவா? அப்ப அனுராதாக்கு அருகில் இருக்கிறவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பாருங்க, கொஸ்டின்ல வந்து தெளிவா ஒரு விஷயம் கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து உனக்கு எப்படி இருக்கும்னா, மோஸ்ட்லி வந்து உனக்கு யோசிக்கிற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. அந்த கொஸ்டின்ல அவங்க வச்ச ட்விஸ்டே என்னன்னா, இவங்க இந்த சைடும் வரலாம், அந்த சைடும் வரலாம். அந்த மாதிரிதான் கொடுத்துருக்காங்க. சரியா? சோ அப்படி இருக்கும்போது இதுல நான் ஏற்கனவே சொன்னதுதான், சுலேகா, ராசி, மோனி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன்னா, இதுல அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பாருங்க, சுலேகா அல்லது அபாவுக்கு அருகில் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப சுலேகாக்கும் அபாக்கும் அருகில யார் இல்ல? ராசி இல்ல. சரியா? இப்ப கொஸ்டின் என்ன சொல்றாங்க? அனுராதா யாருக்கு அருகில் இருக்கிறான்னு கேக்குறாங்க. அனுராதா அப்படின்றவங்க ராசிக்கு அருகில் இருக்காங்க. சோ அந்த ராசி அப்படின்றது ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், P plus R divided by Q which of the following is true அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்ல P plus R அப்படின்றத இது P இது Rன்னு எடுத்துக்கிறேன். இது P இது R-ஆ? P is the father of R. சரியா? அப்ப ஆரோட ஃபாதர் வந்து P. அதே போல நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க? R divided by Qன்னு இருக்கு. இது R, இது Q. இது R, இது Q-வா? R is the daughter of Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? R is the daughter of Q. So Q-ஓட டாட்டர் தான் வந்து யாருன்னா R. அப்ப Rன்றது பெண்ணுனா இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா? சோ இல்ல கொஸ்டின் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, P is the brother of Q-ஆ? P is the son of Q-ஆ? P is the husband of Q-ஆன்னு கேக்குறாங்க. இதுல கண்டிப்பா P-ன்றது ஒரு ஆண்னா, Q-ன்றது ஒரு பெண்ணு தான். அப்போ P is the husband of Q அப்படின்றத ஆன்சர். P-யும் Q-வும் கணவன் மனைவி. அதுல Q மனைவி அப்படின்னா P கணவர் தானே. சோ P is the husband of Q அப்படின்றது ஆன்சரா இருக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒன், ஃபிக்ஸ் த கரெக்ட் பீஸ் ஆன் த ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஈஸியான கொஸ்டின். இதுல இந்த பீஸ் எடுத்து வந்து இங்க கனெக்ட் பண்ணாதான் கரெக்டா ஃபிட் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ இதுக்கான ஆன்சரா இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இஃப் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எ இயர் விச் இஸ் நாட் எ லீஃப் இயர் இஸ் சண்டே தென் ஃபைண்ட் த லாஸ்ட் டே ஆஃப் தட் இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நார்மல் இயர்ல வருஷத்தோட முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமைனா அந்த ஆண்டின் கடைசி நாள் என்ன கிழமை அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான வன்வர்டுப்பா. ஒரு நார்மல் இயர்ல வருஷத்தோட முதல் நாள் என்ன கிழமையோ அதுதான் வருஷத்தோட கடைசி நாள். சோ என்னுடைய ஜனவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைனா டிசம்பர் 31ஆம் தேதியும் ஞாயிற்றுக்கிழமை தான். சரியா? சோ ஆப்ஷன் ஏ ஞாயிறு அப்படின்றது இதுக்கான ஆன்சர், சண்டே அப்படின்றது. சோ நெக்ஸ்ட், சோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இல்ல நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு. சோ பார்ப்போம். என்னன்னா இந்த 2035 நான் எப்படி பிரிச்சுக்கிறேன்னா 2000 பிளஸ் இந்த 35 இயர்ஸ நம்ம 4ஆல டிவைட் பண்ணும்போது அதுல 8 லீஃப் இயர் இருக்குமா? சோ 8 into 2 பிளஸ் 35 இயர்ஸ்ல 8 இயர்ஸ் லீஃப் இயர் அப்படின்னா மீதி இருக்கிற 35 இயர்ஸ்லப்பா 8 இயர்ஸ் லீஃப் இயர் தான், மீதி இருக்கிற 27 இயர்ஸ் வந்து நார்மல் இயரா? கரெக்டா? இது இல்லாம எனக்கு வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா மார்ச் மாசம்னு கேக்குறாங்க. மார்ச் மாசம் அப்படின்னும் போது ஜனவரியில ஒரு 3 நாள், இந்த 2035 அப்படின்றது ஒரு நார்மல் இயர், அது லீஃப் இயர்லாம் இல்ல. அப்போ எனக்கு பிப்ரவரி மாசம் வந்து எக்ஸ்ட்ரா டேஸ் இருக்காது. அப்ப இது 0 தான். ஸோ 2000க்கான எக்ஸ்ட்ரா டேஸ் வந்து 0, அதாவது ஆட் டேஸ் 0 பிளஸ் இது 16
பிளஸ் இது 27 பிளஸ் 3. ஸோ ஆட் பண்ணா 46ன்னு வருது. இந்த 46 7ஆல டிவைட் பண்ணா 6 வீக்கு பிளஸ் 4 டேஸ்ன்னு வருமா? ஸோ அந்த 4 டேஸ் அப்படின்றது எதை குறிக்கும்னா இந்த 4 அப்படின்றது வருது இல்லப்பா, இதுதான் முக்கியம். அந்த எக்ஸ்ட்ராஸ் வந்து 4 வர்றது, 4ன்றது தேர்ஸ்டேவை குறிக்குமா? இது கிளாஸ்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 4ன்றது தேர்ஸ்டேவை குறிக்கும். ஸோ 4ஆம் தேதி தேர்ஸ்டே அப்படின்னா எனக்கு 5 ஃப்ரைடே, சாரி இங்க 4ன்றது தேர்ஸ்டேவை குறிக்கும். அந்த 4 தேர்ஸ்டே அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோ. 1ஆம் தேதி, ஏன்னா நான் 1ஆம் தேதி தான் பார்த்திருக்கேன். மார்ச் 1ஆம் தேதி வந்து தேர்ஸ்டே, சரியா? 2ஆம் தேதி ஃப்ரைடே, 3 சாட்டர்டே, அப்ப 4 சண்டேவா? அப்ப 4 சண்டே அப்படின்னா அங்க இருந்து 7 நாளா நீங்க கூட்டுங்களேன். 11 சண்டே, 18 சண்டே, அதே போல 25 சண்டே. ஓகேவா? இதெல்லாம் தான் எனக்கு என்னவா வந்திருக்கும்னா சண்டேஸா வந்திருக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே அங்க தரல. சோ அதுக்கு என்ன செஞ்சிருப்பாங்கன்னா மேபி இத கூட யோசிக்கலாம். எல்லாத்துலயும் +3 இப்படி வரக்கூடாது. மேபி இப்படி கூட யோசிக்கலாம். எல்லாத்துலயும் +3 கொடுத்து 7, 14, 21, 28 இப்படியும் கொடுத்து ஆப்ஷன் ஏவை ஆன்சரா கொடுத்துருக்கலாம். இது மேபி தான். சரியா? கரெக்டான ஆன்சர் இதுதான் நான் சொல்ல, இது மேபி தான். சரியா? ஏன்னா வேற எந்த ஆன்சருமே அங்க கொடுக்கலையே. நமக்கு வந்த ஆன்சர் வந்து என்னன்னா 4, 11, 18, 25 தான். அந்த டேட்ஸில் தான் சண்டே வரும்னு. ஆனா அது அப்படி கொடுக்கலையே. அப்போ வேற ஏதோ யோசிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நான் ஆப்ஷன் ஏவை இப்போதைக்கு ஆன்சர்னு சொல்றேன். பார்ப்போம். நெக்ஸ்ட், choose the set of numbers from the 4 alternative sets that is similar to the given set அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 3, 18, 36 இருக்கா? 3 6 are 18, 18 2s are 36. சேம் அதே கான்செப்ட்ல 4 6 are 24, 24 2s are 48. ஸோ ஆப்ஷன் பி ஆன்சரா இருக்கும். ஓகேவா? அதே கான்செப்ட் தான் பாருங்க. 4 6 are 24, 24 2ஆல மல்டிப்ளை பண்ணா 48 வந்துரும்ல. ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதுலயும் என்ன சொல்றாங்கன்னா ரீட் த கிவன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஏ சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் பிளான்ஸ் டு விசிட் ஈச் ஆஃப் 6 கம்பெனிஸ். அந்த 6 கம்பெனிஸை பத்தி பேசியிருக்காங்களாமா. சரியா? 6 கம்பெனியை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த 6 கம்பெனிலயும் அவங்க தெளிவா என்ன சொல்லிட்டாங்கன்னா MN, PQ, R and S exactly once during the course of 1 day அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? she is setting up her schedule the day according to the following condition அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, அது என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுல பாருங்க, ஒரு விற்பனை பிரதிநிதி MN, PQ, RS ஆகிய 6 நிறுவனங்களையும் ஒரு நாளைக்கு ஒரு முறை சந்திக்க விரும்புகின்றார். கீழ்காணும் முறையில் தன் பணியை திட்டமிடுகிறார். Nக்கும் Rக்கும் முன்பு M சந்தித்து விட வேண்டும். சோ Nக்கும் Rக்கும் முன்ன M சந்திக்கிறாங்க. சரியா? சோ M நான் இப்படி எடுத்துக்கிறேன். Nக்கும் Rக்கும் முன்ன M சந்திக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? Qக்கு முன்பு N சந்தித்து விட வேண்டும். Qக்கு முன்ன. சோ அப்ப Q இங்க எடுத்துக்கிறனே, Qக்கு முன்ன N சந்தித்துணும். சரியா? அடுத்தது நெக்ஸ்ட், மூன்றாவதாக Pயை தான் சந்திக்க வேண்டும். சோ மூணாவதா அப்ப கண்டிப்பா P தான் இருப்பாங்க. விற்பனை பிரதிநிதி ஆரை சந்திப்பதற்கு முன்பும் எஸ்ஐ சந்தித்த உடனேயும் Qவை சந்தித்தால் Qவை எப்போது சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. விற்பனை பிரதிநிதி வந்து ஆரை சந்திப்பதற்கு எஸ்ஐ சந்தித்த உடனேயும் Qவை சந்தித்தால். சோ Qவை என்ன சொல்றாங்க? Qவை சந்திக்கணும்னா எப்ப சந்திக்கணும்? எஸ்க்கு உடனேவும் ஆரை சந்திப்பதற்கு முன்பும். ஆரை சந்திக்கிறதுக்கு முன்னையும் எஸ்ஐ சந்தித்த உடனேயும் இப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரியா? எஸ் சந்தித்த உடனேயும் சந்தித்தா இதுல அதாவது எப்படி வரும்? MN, P, சரியா? அதுக்கப்புறம் S, Q, R இந்த லைனப்ல வரும்.
அதாவது அவங்க சொன்ன பாயிண்ட் எல்லாமே கரெக்டா இருக்கா பாருங்க. n-க்கும் r-க்கும் முன்ன m சந்திக்கணும். n-க்கும் r-க்கும் முன்ன m இருக்காங்க. q-க்கு முன்ன n வேணும். சோ q-க்கு முன்ன n இருக்காது. மூணாவதா p தான் இருக்கணும். சோ மூணாவதா p தான் இருக்காங்க. r-ஐ சந்திப்பதற்கு முன்பும் s-ஐ சந்தித்த உடனேயும் q-வை சந்தித்தால், சோ s-க்கு அப்புறம் யாரு? s-ஐ சந்தித்த உடனே. அப்ப s-அ சந்திச்ச உடனே q-வை சந்திக்கணும். அதே போல r-க்கு முன்னையும் q-வை சந்திக்கணும். இதுதான் அவங்க சொன்ன கண்டிஷன். q-வை எப்போது சந்திப்பார் அப்படின்னு கேக்குறாங்க. q-வை வந்து அவங்க 5வதா சந்திப்பாங்க. சரியா? இப்ப 5வதாக அப்படின்றது ஆன்சர், 5th அப்படின்றது ஆன்சரா இருக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒன். இதுல இது ஆக்சுவலா RS அகர்வால்ல இருக்கிற ஒரு கொஸ்டின்மா. டேஷ் இஸ் டு ரேஸ் ஆஸ் ஸ்லோ இஸ் டு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டின்ல ஓட்ட பந்தயம் அப்படின்றது டேஷ் என்பது ஓட்ட பந்தயம், அதே போல் மெதுவாக என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. வேகமாக இதெல்லாம் வராது. சரியா? சோ இதுல இந்த 2வது ஆப்ஷன் பாருங்களேன். விரைவு அப்படின்றது ரேபிட் அப்படின்றது ஓட்ட பந்தயம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மெதுவாக அப்படின்றது உலா. சரியா? உலா அப்படின்றது என்னன்னா மெதுவா ஒரு வாகனமோ இல்ல நம்மளோ பொறுமையா நடந்து போறோம்னா உலா வருது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரியா? அப்ப ஆப்ஷன் பி அப்படின்றத ஆன்சரா இருக்கும். சோ நெக்ஸ்ட், இதுவும் ஈஸியான கொஸ்டின். கிலோகிராம் இஸ் ரிலேட்டட் டு மாஸ் இன் த சேம் வே ஆஸ் நியூட்டன் இஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு கேக்குறாங்க. நியூட்டன் அப்படின்றது, அதாவது கிலோகிராம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறையின் SI அலகு. சரியா? மாஸோட SI யூனிட் கிலோகிராமு. அதே போல நியூட்டன் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா விசையோட SI அலகு. சோ ஃபோர்ஸோட SI யூனிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூட்டன். சோ ஆப்ஷன் டி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா இருக்கும். சோ நெக்ஸ்ட் ஒன். இதுல பல்ப் அப்படின்றது அனாலிசிஸ் பேர் அப்படின்னு என்னன்னு கேக்குறாங்க. சரியா? இணைக்கு சொல்லை காண்க அப்படின்னு. பல்ப் அப்படின்றது பேப்பர்னு கொடுத்திருக்காங்க. ஹெம்புக்கு என்ன? கூழ் காகிதம், அதாவது காகிதம் உருவாவதற்கு கூழிலிருந்து காகிதம் உருவாகுமா? கரெக்டா? அப்ப சணல்ல இருந்து என்ன தயாரிக்கலாம்னா கயிறு தயாரிக்கலாம். கரெக்டா? சோ ரோப் கயிறு அப்படின்றது இதுக்கான ஆன்சரா இருக்கும். கூழ், அந்த காகித கூழில இருந்து தான்ப்பா காகிதம் தயாரிப்பாங்க. சரியா? அந்த பல்ப்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து தான் பேப்பரை தயாரிப்பாங்க. அதே போல ஹெம்ப், அதாவது சணல்ல இருந்து கயிறு தயாரிப்பாங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன். சோ இதுல பாருங்க, ஒரு நிறுவனத்தின் முதலாளிக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே முழுமையான ஒத்துழைப்பு இல்லை என்றால் அந்த நிறுவனம் நீண்ட காலத்திற்கு லாபகரமானதாக இருக்க முடியாது இப்படின்னு ஒரு கூற்று கொடுத்துட்டாங்க. இதுக்கான நடவடிக்கை என்ன இருப்ப? அந்த நிறுவனத்தை மூட வேண்டும். நெகட்டிவாலாம் நம்ம சொல்லவே முடியாது ரீசனிங்ல. சரியா? அதனால அந்த நிறுவனத்தை மூட வேண்டும் அப்படின்றது நம்ம ஏற்றுக்கொள்ளப்படாது. ஓகேவா? வேற என்ன சார் செய்யலாம்? தொழிலாளர்களை முதலாளியோடு ஒத்து போக சொல்ல வேண்டும். இது சொல்லலாம். சரியா? அதே போல முதலாளியையும் தொழிலாளர்களோடு ஒத்து போக சொல்ல வேண்டும். சோ இது ரெண்டுமே அக்செப்டபிள், ஏத்துக்கலாம். ஆனா இந்த மாதிரி நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. ஓகேவா? சோ அதனால 1 இருக்க வாய்ப்பு இல்ல. 2ம் 3ம் மட்டும் தொடரத்தக்கது. சரியா? சோ 2 and 3 ஃபாலோஸ். நெக்ஸ்ட், இதுல என்ன சொல்றாங்கன்னா ABCDEFGH அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு G, அதாவது 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த 7 மெம்பர்ஸ்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா 2 of them, அதாவது 4 பேர் வந்து அடல்ட்ஸ்னும் 3 சில்ட்ரன்னும் சொல்றாங்க. அதுதான் தமிழ்லயும் கொடுத்திருக்காங்க பாருங்க. ABCDEFGல 4 பெரியவர்கள், 3 குழந்தைகள். ஒரு குடும்பத்தின் உறுப்பினர்கள். சரி, ஓகே. அவர்களில் இருவர் F-ம் G-யும் பெண்கள். A மற்றும் D வந்து சகோதரர்கள் மற்றும் A வந்து ஒரு மருத்துவர். சரியா? E வந்து ஒரு பொறியியலாளர். இதுல சகோதரர்களில் ஒருவரை திருமணம் செய்து 2 குழந்தைகள் உள்ளனர். B வந்து D-ஐ மணந்தார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா? Bன்ற ஒருத்தர் D-ய மணந்தாங்க. இதுல D அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி ஆணுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப Bன்றது பெண்ணு. ஓகேவா? B D-ஐ மணந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல யாரோ சகோதரர்கள்னா ஏவும் டியும் சகோதரர்கள். அப்ப ஏ வந்து ஆணுன்னா கண்டிப்பா அவங்க யார திருமணம் பண்ணிருப்பாங்க? ஈய தான் திருமணம் பண்ணிருப்பாங்க.
ஏன்னா வந்து ஒரு பொறியாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா. அப்போ அவங்க வந்து ஒரு பெண்மணி அப்படியாதான் இருக்கணும். சரியா? வந்து ஒரு பொறியாளர். ஏன்னா 4 பேர் தான் மொத்தம் பெரியவங்க. இதுல தெளிவா புரிஞ்சுங்க. பொறியாளர் அப்படின்னு தராங்கன்னா அவங்க பெரியவங்க தானே. சரியா? அப்போ இதுல தெளிவா நமக்கு என்ன தெரியுது? பியும் டியும் கணவன் மனைவி. அதே போல ஏவும் ஈயும் வந்து கணவன் மனைவி. இதுல ஜி அவர்களின் குழந்தை யாருக்கு? பிக்கும் டிக்கும் குழந்தையா ஜி இருக்காங்க. சரியா? இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்டாவே தெளிவா இன்னொன்னு சொல்லிட்டாங்க. ஜின்றது ஒரு பெண். அதே போல அப்படி என்றால் சி யாரு அப்படின்னு கேக்குறாங்க. இதுல நல்லா புரிஞ்சுங்கம்மா. மீதி 2 பேரும் அப்ப இவங்களுடைய குழந்தைகளா இருப்பாங்க. ஏன்னா மொத்தம் 3 பசங்க. கரெக்ட்டா? அதானே சொல்றாங்க. 4 பெரியவர்கள், 3 குழந்தைகள் அப்படின்றாங்க. இதுல ஜி வந்து பிக்கும் டிக்குமான பெண் அப்படின்னா ஏக்கும் ஈக்கும் வந்து குழந்தைகள் இருப்பாங்கல்ல. அது யார் யாரு? அது எஃப்ஆ இருக்கலாம். சரியா? இன்னொருத்தர் சியா இருக்கலாம். இதுல கண்டிப்பா நமக்கு ஒரு விஷயம் தெரியும். எஃப்ன்றது ஒரு பெண். சரியா? அப்ப எஃப் வந்து பெண்ணுனா, அப்ப சி ஆணா இருக்க வாய்ப்பு இருக்கு. சரியா? சி ஆணா இருக்கலாம். இப்ப கொஸ்டின் என்ன? சி யாருன்னு கேக்குறாங்க. சி வந்து ஏவோட பையன், இல்லனா ஈயோட பையன். சரியா? இப்போ இத நம்ம ஆன்சர் என்ன சொல்லலாம்னா, நம்ம ஆப்ஷன் பிரகாரம் ஏயின் மகன் அப்படின்றது ஆன்சர். சரியா? ஏவோட பையன் தான் வந்து யாரு? சி. சோ ஏ சன் அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒன். சோ இந்த கொஸ்டின்ல இதுல நம்ம என்ன செய்யலாம்னா 18 2ஆல பெருக்கி 36ன்னு வருமா? இதுல 6 கழிச்சா 30. அதே போல 36 2ஆல பெருக்குனா 72. இங்கேயும் 6 கழிக்கிறேன். 66 ஆன்சர். சோ ஆப்ஷன் டி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் இதுவும் எனக்கு தெரிஞ்சு கான்ட்ரவர்சி உண்டாக்குன ஒரு கொஸ்டின். ஏன்னா இதே அனாலஜில நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கு. சிமிலாரிட்டிஸ் டிஃபரன்ஸ் அப்படின்ற கான்செப்டும் இருக்கு. அதே சமயம் அனாலஜி அப்படின்ற கான்செப்டும் இருக்கு. இது நான் 2 விதமாவும் சொல்றேன். ஆன்சரை பொறுத்த வரைக்கும் அவங்க தரதுதான் ஆன்சர். வேற எதுவும் பண்றதுக்கு இல்ல. சோ பாருங்க. நம்ம சின்ன வயசுலயே படிச்சிருப்போம். புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ இப்படிதான் போகும். கரெக்டா? சோ இதுல இப்போ ப்ளூட்டோ இல்ல. நெப்டியூன் வரைக்கும் 8 கோள்கள். கரெக்டா? இதுல அவங்க என்ன சொல்லிட்டாங்க? செவ்வாய் இருக்கு. ஜி இல்ல சரியா? 4 புள்ளி வச்சாதான் அது அனாலஜி. சோ ஆனா நமக்கு இங்க 4 புள்ளிலாம் தரல. எர்த்து, மெர்க்குரி, சாட்டனு இந்த மாதிரி சொல்லிட்டு சேம் அந்த 2 புள்ளி வச்சு ரேஷியோ பேஸ்ல தான் தராங்க. இன்னொரு விஷயம் பாருங்க. இந்த கொஸ்டின்ல choose one out of the 4 given alternatives which mentions the quality to the 3 given words. அதாவது இதுக்கு என்ன மீனிங்னா 3 சொற்களுக்கு தொடர்புடைய தன்மையை குறிக்கும் சொல்லை தேர்ந்தெடு. இது 3மே இந்த எர்த்து, மெர்க்குரி, சாட்டர்ன் இது எல்லாமே என்னப்பா? கோள்கள் தானே, பிளானட்ஸ் தானே. சோ அதனால பிளானட்ஸ் தான் ஆன்சரா இருக்கும். ஓகேவா? நிறைய பேர் என்ன யோசிப்பனா, பூமிக்கு 2 இடம் முன்ன புதன் இருக்கு. அதே போல சனிக்கு 2 இடம் முன்ன செவ்வாய் இருக்கு. இப்படிதான் யோசிப்போம். ஆனா அவங்க கேட்டது இது எல்லாமே சம் சம் மென்ஷன்ல சம் குவாலிட்டிஸ்ல இருக்கு. அந்த குவாலிட்டிஸ்ல இங்க இருக்கிற எந்த ஆப்ஷன் ரைட்னு கேக்குறாங்க. சோ இது எல்லாமே கோள்கள். சோ பிளானட்ஸ் அப்படின்றது ஆன்சரா இருக்கும். இப்படியும் சொல்லலாம். இது ஆன்சரை பொறுத்து பார்ப்போம். சோ இது வந்து ஒரு சிம்பிளிபிகேஷன். சோ இந்த சிம்பிளிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ மைனஸ் பி இந்த பேட்டர்ன்ல இருக்கு. இது ஏ, இது பி, இது ஏ, இது பின்னு எடுத்துக்கிறேன்னா, ஸோ ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி பை ஏ மைனஸ் பின்னு வருமா? ஏ மைனஸ் பிக்கு ஏ மைனஸ் பி கேன்சல், ஏ பிளஸ் பின்னு வர்றது ஆன்சர். ஸோ ஏவோட ஆன்சர் 0.08, பியோட ஆன்சர் 0.02, ஆட் பண்ணா 0.1 அப்படின்றது ஆன்சரா இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் சம் பார்ப்போம். இதுல
பிளஸ் மைனஸ்ன்னு சொல்றாங்க. அதே போல டிவைடு வகுத்தல பெருக்கல்னு சொல்றாங்களா, மைனஸ பிளஸ்ன்னு சொல்றாங்க, பெருக்கல வகுத்தல்னு சொல்றாங்க. ஸோ இத ஃபர்ஸ்ட் நான் வகுக்கிறேன் அப்படின்னா 8 2ஆல வகுத்தா 4 முறை. நெக்ஸ்ட் 6 3 18 பிளஸ் 4. நெக்ஸ்ட் இதை ரெண்டையும் ஆட் பண்ணா 16 மைனஸ் 18. இதை கழிக்கும் போது -2ன்னு வரும். ஸோ ஆப்ஷன் ஏ இதுக்கான ஆன்சர் -2. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஓகேப்பா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, டைஸை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். ஸோ இதுல ரெண்டாவது டைஸை பார்க்குறேன். ரெண்டாவது டைஸ்ல எனக்கு 2 5 இருக்கா, இதே 2 5 மூணாவது டைஸ்லயும் இருக்கு பாருங்க. இது கேன்சல் ஆச்சுன்னா 1க்கு ஆப்போசிட் 6ன்னு வருமா? ஸோ நமக்கு கொஸ்டினும் ஒரு டாட்டுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேக்குறாங்க. ஒரு டாட்டுக்கு ஆப்போசிட் 6 டாட். ஸோ ஆப்ஷன் டி ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். இதுல என்ன சொல்றாங்கன்னா, ப்ராபபிலிட்டியில எந்த ஒண்ணு தப்புன்னு கேக்குறாங்கப்பா. இதுதான் ப்ராபபிலிட்டி ரேஞ்சுனே சொல்லுவாங்க. அதாவது ப்ராபபிலிட்டியில எனக்கு கிடைக்கிற ஆன்சர் 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், இல்லனா 0க்கும் 1க்கும் நடுவுல வரலாம். சரியா? அப்போ ஆப்ஷன் பி ரைட்டு. அதே போல அதாவது பி ஆஃப் ஏவையும் பி ஆஃப் ஏ டேஷையும் ஆட் பண்ணா 1ன்னு வரும். அதாவது பியூர் ஈவன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதுவும் கரெக்ட். ஒரு ஈவெண்ட் நடக்கும், ஒரு ஈவெண்ட் நடக்காது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது உறுதியான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப அதுவும் ரைட்டு. ஐனா வெற்றி கணம்பா. வெற்றி கணத்துக்கான ஆன்சர் இயலா நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இயலா நிகழ்ச்சியோட மதிப்பு 0. சரியா? அந்த இயலா நிகழ்ச்சி அப்படின்றது இம்பாசிபிள் ஈவென்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான மதிப்பும் 0 தான். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, பி ஆஃப் ஏ வந்து கிரேட்டர் தென் 1ன்னு, இது வந்து இருக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு ப்ராபபிலிட்டியில கிடைக்கிற ஆன்சர் மேக்சிமம் 1 வரலாம், ஆனா அதை தாண்டி போவாது. சோ அததான் ஆப்ஷன் ஏ தான் இல்ல தவறானது. ஓகேவா? நெக்ஸ்ட், சூஸ் த நம்பர் பேர் குரூப் விச் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் அதர்ஸ் அப்படின்றாங்க. 17ஐயும் 11ஐயும் பெருக்குனா 187, 15ஐயும் 11ஐயும் பெருக்குனா 165, 12ஐயும் 11ஐயும் பெருக்குனா 132. ஆனா 14ஓட 11 பெருக்குனா 154 வரும். இங்க 134ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால ஆப்ஷன் சி ஆன்சர். சோ இங்கேயும் பாருங்க, சூஸ் த நம்பர் விச் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் அதர்ஸ் இந்த குரூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. சோ இதுல எது வேறுபட்ட ஒன்று அப்படின்னு கேக்குறாங்கம்மா. இதுல நான் என்ன செய்யறேன்னா, இத 5 கியூப்னு எடுத்துக்கிறேன், இத 6 கியூப்னு எடுத்துக்கலாமா. 64 கூட நான் 4 கியூப்னு எடுத்துக்கிறேன். ஆனா 225 அப்படின்றது 15 ஸ்கொயர். அதனால ஆப்ஷன் ஏ 225 அப்படின்றது இதுக்கான ஆன்சர். இதுவும் எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்தா, ஏன் சார் 64 8 ஸ்கொயர்னு சொல்லக்கூடாதா? தாராளமா சொல்லலாம். ஆனா இன்னொரு ஆப்ஷனா 125 சாரி இன்னொரு ஆப்ஷனா 225 இருக்குல்ல, அப்போ அத 15 ஸ்கொயரா மட்டும்தான் சொல்ல முடியும். அதனால இந்த 64 நான் 4 கியூப்னு கன்சிடர் பண்றேன். சரியா? சோ மீதி எல்லாமே கியூப்ல இருக்கு, 225 மட்டும் எனக்கு ஸ்கொயர்ல இருக்கு. அதனால ஆப்ஷன் ஏ 15 ஸ்கொயர் அப்படின்றது ஆன்சர். நெக்ஸ்ட், இதுவும் ஆட் பேர். ஓடோமீட்டர் அப்படின்றது ஸ்பீட அளவிடுற கருவி, வேகத்தை அளவிட கருவி. சரியா? கரண்ட்டுக்கு ஆம்பியர் தான் வரும். ஆனா இங்க ஓடோமீட்டருக்கு கரண்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் தவறான ஒன்று, வேறுபட்ட ஒன்று. சரியா? மீதி எல்லாமே ரைட்டு. பேரோமீட்டர்ன்றது பிரஷர், அழுத்தத்துக்கான அளவிடுற கருவி. சீஸ்மோகிராஃப்ன்றதும் எர்த்குவைக், நிலநடுக்கட்ட அளவிடுற கருவி தான். தெர்மோமீட்டர் நம்மளே பார்த்துப்போம், டெம்பரேச்சர், வெப்பநிலையை அளவிடுற கருவி. இதெல்லாம் கரெக்ட். சோ ஃபர்ஸ்ட் ஒன் தான் தப்பு. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒன், the total of ages of 4 persons is 86 years. What was their average age 4 years ago அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இப்ப 4 பேர் ஏஜ் ஆட் பண்ணா 86மா, 4 வருஷத்துக்கு முன்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் 4 வயசு குறைஞ்சிருக்கும். அப்ப டோட்டல்ல 16 வயசு குறைஞ்சிருக்கும்.
அப்ப 4 வருஷத்துக்கு முன்ன அந்த 4 பேரோட டோட்டல் வயசு என்னன்னா 70 வயசு. சரியா? இப்ப கொஸ்டின் என்னன்னா, வாட் வாஸ் தேர் ஆவரேஜ் ஏஜ் அப்படின்னு கேக்குறாங்க. ஆவரேஜ்னா இதை 4ஆல டிவைட் பண்ணோமா? இத 4ஆல டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? சோ பாரு, ஆவரேஜ் அப்படின்னும் போது 4 டேபிள்ல 4 1s are 4, 30 அப்படின்னும் போது 7 times 28 ரிமைனிங் 2, 20 அப்படின்னும் போது 5 times. ஸோ 17.5 அப்படின்றது ஆவரேஜா இருக்கும். தெளிவா புரிஞ்சுங்க. இப்போ 4 பேரோட ஏஜ் ஆட் பண்ணா 86 இயர்ஸ். 4 வருஷத்துக்கு முன்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் 4 வயசு குறைஞ்சிருக்கும். அப்ப டோட்டல்ல 16 வயசு குறைஞ்சிருக்கும். அதாவது 4 வருஷத்துக்கு முன்ன அந்த 4 பேரோட ஏஜையும் ஆட் பண்ணா 70 வயசு. சரியா? 70 வயசு. இப்போ அதுக்கான ஆவரேஜ் வேணும்னா 4ஆல டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணா 17.5 அப்படின்றது ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன். 15 எல்ல வந்து பெருக்கல்னும் n வந்து 15 into 10 பிளஸ் இதை டிவைட் பண்ணா 3 minus 8. 150 plus 3 minus 8 153 minus 8 145 ஆன்சர். இதெல்லாம் ஈஸியான சம், எல்லாரும் போட்டிருப்பீங்க. ஓகேப்பா. நெக்ஸ்ட், ஒன் மார்னிங் அட் 7 o'clock ராஜு ஸ்டார்டட் வாக்கிங் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு நாள் காலை 7 மணிக்கு ராஜு தன் நண்பருடன் சூரியனுக்கு எதிர் திசை, அப்ப மேற்கு திசை நடந்து செல்கிறான். பிறகு இடப்பக்கம் திரும்பி, இடப்பக்கம்னா கீழே சவுத் நோக்கி வரான். பிறகு இந்த சைடு மறுபடியும் வலப்பக்கம் திரும்பி நடக்கிறான். சரியா? மீண்டும் இடப்பக்கம் திரும்பி, சோ இந்த சைடு போறவங்களுக்கு இடப்பக்கம் அப்படின்றது கீழே, மறுபடியும் சவுத் நோக்கி வரான். அப்படி இருந்தா இப்ப எந்த திசையில அவன் நடந்து கொண்டிருக்கு அப்படின்றது ஆன்சரா இருக்கும். சோ இதுல பாருங்க, ஜெயஸ்ரீ வடமேற்கு திசையை நோக்கி இருக்கிறாள் அப்படின்னா இது ஜெயஸ்ரீ. சரியா? இது நார்த்து, இது வெஸ்ட். சோ நார்த் வெஸ்ட் டைரக்ஷனா பார்த்த மாதிரி ஜெயஸ்ரீ இருக்காங்க. எதிரெதிர் திசையில அமரும் முறையில ஹேமலதா வந்து கேரம் விளையாடுறாங்கன்னா அப்போ ஹேமலதா எங்க இருப்பாங்கன்னா இங்க இருப்பாங்க. சரியா? சோ அவங்க என்ன டைரக்ஷனை பார்த்து இருக்காங்க அப்படின்றதுதான் கேள்வி. ஆக்சுவலா இது ஈஸ்ட், இது சவுத், இது சவுத் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா? அந்த சவுத் ஈஸ்ட் அப்படின்றத இங்க என்னன்னு சொல்லுவோம்? தென்கிழக்கு திசை அப்படின்னு சொல்லலாமா? சோ தென்கிழக்கு திசை அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒன், ரீபிரிண்ட் அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ரெண்ட்டுக்கு என்னன்னு கேக்குறாங்க. இது ஆக்சுவலா டைரக்ட் கோடிங். ஆருக்கு எஃப் இருக்காமா? சோ எஃப். அதே போல ஈக்கு ஜி கொடுத்துருக்காங்க. சோ எஃப்ஜி. என்டி, என்டி அப்படின்றது கடைசி ரெண்டா, அப்ப கடைசி ரெண்டு ஜேகே. சோ ஆப்ஷன் சி ஆன்சர். நெக்ஸ்ட், ரோஸ்துக்கு பீன்னு கொடுத்துருக்காங்களா? இதுவும் ஈஸியா போடலாம். ஆறுல இருந்து, ஆறு வந்து 18வது எழுத்து, 16வது எழுத்து, 2 மைனஸ் பண்ணா 16 வந்துரும்லங்க. 18ல 2 கழிச்சா 16. சேம் அதே கான்செப்ட்ல எஸ் வந்து 19, இதுல இருந்து 2 கழிக்கிறேன் அப்படின்னா 17ன்னு வரும். ஏபிசிடில 17வது எழுத்து கியூ. ஸோ கியூல ஸ்டார்ட் ஆகுது நம்ம ஆன்சரு. ஸோ ஆப்ஷன் ஏ இதுக்கான ஆன்சரா இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் தவறான வாதம் உள்ள சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்தியாவில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களும் ஒரே மாதிரியான பாடத்திட்டம் வேண்டுமா? இது கூற்று. ஆம். காரணம், மாணவர்கள் ஒரு பல்கலைக்கழகத்தில் இருந்து மற்றொரு பல்கலைக்கு கொடுத்திருக்காங்க. சரியா? இல்லை, ஏனெனில் பல்கலைக்கழகங்கள் தனித்துவமான பண்புகளை ஏந்து விடுகின்றன அப்படின்னு சொல்றாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு இல்ல 2வது தான் வந்து ஆக்சுவலா இங்க வந்து உறுதியா இருக்காது. சரியா? சோ ஆப்ஷன் டி ஆன்சரா இருக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒன், இதுவும் கான்ட்ரவர்சி கொஸ்டின் தான்ப்பா. சோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி ஆன்சர் கீழ் தான் பார்க்கணும். சோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதுல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி, 9 ஸ்கொயர் என்ன? 9 ஸ்கொயர் 81. சரியா? ஸோ அதே போல இங்க ஆக்சுவலா ஸ்கொயர் வச்சு ஆட் பண்ணி பார்க்குறேன். இப்படி ஆட் பண்ணா எனக்கு என்ன வராதுன்னா
64 அப்படின்னா 5 145 பிளஸ் 9 154 தான் வருது. இப்போ என்ன செய்யலாம்னா இதை மல்டிப்ளை பண்ணுவோம். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 216ன்னு வரும். இதுக்கு கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா 6. அதே போல இதை மல்டிப்ளை பண்ணா 40 40 இன்ட்டு 25 மல்டிப்ளை பண்ணா 1000. அதுக்கு கியூப் ரூட் எடுத்தா 10. சரியா? நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்றேன். ஸோ இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்றேன்னா 8 16s ஆர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 8s ஆர் தானப்பா. சரியா? 16 8s ஆர் அப்படின்றது என்னன்னு பாருங்க. அது கூட 4 மல்டிப்ளை பண்ணா 512ன்னு வரும். இதுக்கு கியூப் ரூட் எடுத்தா எனக்கு ஆன்சர் 8. சரியா? அப்ப 8 அப்படின்றது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் விஜய் ஆதித்யா இஸ் எ குட் ரீடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விஜய் ஆதித்யா அப்படின்ற ஒருத்தர் நல்ல ரீடர். சரியா? ரீடர்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட் அப்படின்னு தராங்க. ஸோ ரீடர்ஸ் எல்லாருமே இன்டெலிஜென்ட் அப்படின்னு. ஸோ இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்டா எல்லா அறிவாளிகளும் புத்தகம் வாசிப்பவர்கள். ஸோ இன்டெலிஜென்ட் எல்லாருமே புக்கை படிக்கிறாங்க, ரீடர்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, எல்லா அறிவாளிகளும் புத்தகம் வாசிப்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா? ஸோ ஆல் இன்டெலிஜென்ட் ஆர் ரீடர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இல்லையே, அதுல விஜய் அப்படின்ற ஒருத்தரும் வராரு இல்ல. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு தான். ரெண்டாவது விஜய் ஆதித்யா இஸ் இன்டெலிஜென்ட் அப்படின்றாங்க. சரியா? விஜய் ஆதித்யா அப்படின்ற ஒருத்தர் எல்லாருமே எதுக்குள்ள இருக்காரு? இன்டெலிஜென்ட் குள்ள இருக்காரு. அதனால ரெண்டாவது ஒண்ணு சரி. சோ விஜய் ஆதித்யா ஒரு அறிவாளி அப்படின்றது கரெக்டான ஒண்ணு. சோ நெக்ஸ்ட் ரீஅரேஞ்ச் தீஸ் லெட்டர்ஸ் UEAGTFI அப்படின்னு கொடுத்துருக்காங்களாமா. இதுக்கான என்ன சொல்றாங்க? மீனிங்ஃபுல் வேர்டு என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்க சொல்றாங்க. ஸோ இதுக்கு மீனிங்ஃபுல் வேர்டு தெரியணும். அது தெரிஞ்ச பிறகு அதுல என்ன கேக்குறாங்க அவங்க? செலக்ட் ஃப்ரம் த ஆப்ஷன் த வேர்டு விச் இஸ் ஆப்போசிட் டு த ஃபார்ம்டு வேர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின்ல பெரிய டாஸ்கே என்னன்னா ஃபர்ஸ்ட் அது என்ன வேர்டு அப்படின்றது நமக்கு தெரியணும். அந்த மீனிங்ஃபுல் வேர்ட் தெரியாம நம்மளால இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை சொல்லவே முடியாது. சரியா? அப்ப அந்த மீனிங்ஃபுல் வேர்டு வேணும்னா ஃபர்ஸ்ட் தெளிவா யோசிங்க. அதை வச்சு என்ன மீனிங்ஃபுல் வேர்டை உருவாக்கலாம் அப்படின்றது. சரியா? இப்ப இதுல பாருங்க, நான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா UEAGTFI அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த இதுவை கொடுத்தது. சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்களா? தமிழ்லயும் என்னமா வார்த்தை கொடுத்துருக்காங்க என்ற சொல்லி நீ எழுத்துக்களை மாற்றி அமைத்த அர்த்தமுள்ள வார்த்தையை உருவாக்கி அதற்கான எதிரான சொல்லை பின்வரும் சொல்லில் இருந்து கண்டறிக. சோ இது ஆக்சுவலா ஃபேட்டிக்யூ அப்படின்ற ஒரு வார்த்தை. சரியா? சோ இந்த ஃபேட்டிக்யூ அப்படின்றதுக்கு கரெக்டான மீனிங் என்னன்னா லேசி அப்படின்னு சொல்லலாம். சரியா? லேசின்னு சொல்லலாம். அந்த லேசி அப்படின்னா சோம்பேறின்னு சொல்லுவாங்களா? அதுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேக்குறாங்க கொஸ்டின். சோ இதுக்கான ஆப்போசிட் என்னன்னா பிரிஸ்க். சரியா? சோ ஆப்ஷன் பி ஆன்சரா இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, சோ இந்த 200 கொஸ்டினுக்கான ஆன்சர்ல நமக்கு மேக்ஸ் மட்டும் தான் பார்த்திருக்கோம். அதாவது ரீசனிங்க்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் இன்னொரு கிளாஸ்ல சந்திக்கலாம். நன்றிகள் பல.